السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبي إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, உலமா பெருந்தகைகளே, சிறப்புக்குரிய மாதம், சிறப்புக்குரிய நாள், நம்மை அல்லாஹு தாலா ஒன்று திரட்டினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதம், அதை நாடு முழுவதும் ஊர் முழுவதும் தொடராக சிறப்பாக செழிப்பாக கொண்டாடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நாகூர் ஷரீஃபிலே ஒவ்வொரு நாளும் 30 நாளும் சிறப்பான முறையில் பெருமானாருடைய மீலாதை பல வகையில் பல முறையில் கொண்டாடப்படுகிறது. மீலாதை கொண்டாடுவது சில விதங்கள். ஒன்று, பெருமானாரை பற்றி பேசி கொண்டாடுவது. மற்றொன்று, அவர் புகழை பாடி கொண்டாடுவது, மௌலுது ஷரீஃப் ஓதி கொண்டாடுவது. ஆக ஏதோ ஒரு விதத்தில் சிறப்பான முறையில் இந்த பாதுஷா நாயகம் அவர்களுடைய வாசலில் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிற எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய நாகை வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் மூலமாக இந்த வருடம் இந்த செழிப்புக்குரிய ஊரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் சில உலமாக்கள் சிறப்பாக பேசி வருகிறார்கள். சில விஷயங்களை ஞாபகப்படுத்துவதுதான் இங்கே நோக்கமே தவிர யாருக்கும் யாரும் பயான் செய்ய முடியாது. எல்லாமே பெருமானாரை பற்றி ஓரளவுக்கு விளங்குறவங்க தான். அதனால சில விஷயங்களை ஞாபகப்படுத்தணும். இப்போ மீலாதை பெருமானாரை கொண்டாடுவது எப்படி, ஏன் கொண்டாடணும், அவர்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, கொண்டாடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்குதா, அல்லாஹ் அனுமதிக்கிறானா என்பதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் சொல்றா, குல் பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹமத்திஹி ஃபபிதாலிக யஃப்ரஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள், அருள் கொடையாக துனியாவிற்கு அனுப்பப்பட்டவர்கள், ரஹமத்தாக துனியாவிற்கு அனுப்பப்பட்டவர்கள். எனவே நீங்கள் அவர்களை கொண்டாடுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு அனுமதி வழங்கியுள்ளான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த மாதத்தில் மட்டும் கொண்டாடுவதல்ல அந்த ஆயத்துடைய நோக்கம். சதா கொண்டாடியே இருக்கணும், கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். சலா மீலாது தான். ஒவ்வொரு நாளும் மீலாத் பெருமானாரை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். மீலாது மாசம் மட்டுமல்ல, பெருமானாருடைய சலவாத் ஹஜ்ரத்ரா ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. சலவாத் ஓதணும், சிறப்பான முறையில் அட்லீஸ்ட் சலாமாச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெருமானாருடைய சுன்னத்துகள் நம்மில் நிறைய குறைந்து விட்டது. குறைஞ்சபட்சம் ஃபர்லு தொழுதுக்கு பேர் நம்ம சுன்னத்து தொழுகிறது இல்லை அதிக பேர். ஏன்னா அதில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சுன்னத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அந்த பெருமானார் தான் நாம் கடைசியாக செல்லக்கூடிய இடத்திற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். இந்த துனியாவிலே என்னாண்டு உருண்டு பெருநாள் சரிதான், 5 வக்தும் நம்ம கரெக்டா தொழுதாலும் சரிதான், திக்ரு ஃபிக்ர் செய்தாலும் சரிதான், நம்முடைய அமல்கள் அனைத்துமே குறைபாடு உள்ளதுதான், குறை இல்லாமல் தான். கரெக்டா 5 வக்த் தொழுகிறோம்,
ஜமாத்தோட தொழுகிறோம், இமாம் ஜமாத்தோட தொழுகிறோம், ஃபுல்லா எல்லா அமல் கரெக்டா செஞ்சிடறோம், அல்லாஹ் zikr செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளவு அமல்கள் செய்தாலும் சரியே அந்த அமல்கள் குறைபாடு உள்ள அமல் தான். இப்ப நாம எல்லாம் மகரிபு தொழுதோம் அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல குவத்தை கொண்டு. இந்த மகரிபுடைய தொழுகை 3 ரக்காத் ஃபர்லு, சுன்னத் 2 ரக்காத் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? இப்ப நான் தொழுதேன், என்னுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா? நமக்கே அந்த சிந்தனை கிடையாது. ஏதோ தொழுகிறோம், தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையை தக்பீர் கட்டுறோம். என்ன அல்லாஹ்வுடைய சிந்தனை? என்ன அல்லாஹ்வுடைய சிந்தனை? தக்பீர்ல என்ன சிந்தனை வருது? ருக்கூல என்ன சிந்தனை வருது? இருப்புல என்ன சிந்தனை வருது? சுஜூதுல என்ன சிந்தனை வருது? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறோம். என்ன ஞாபகப்படுத்தணும்? என்ன தெரியும் நமக்கு அல்லாஹ்வை பத்தி? அல்லாஹ்வுடைய ஜாத் சிஃபாத்துகளை படித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை எந்த விதத்தில் ஞாபகம் செய்ய முடியும்? அப்படிப்பட்ட தொழுகையை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் குர்ப கியாமத்தில். அப்ப அப்படிப்பட்ட அமல்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? என்ன தைரியம் நமக்கு? ஆனா ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் ஃபஸ்லன் ஏத்துக்குவான். அல்லாஹ் ஃபஸ்லன் நம்மளுடைய அமலை பொருந்தி கொண்டாலே ஒழிய சட்டப்படி நாம் தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நிரூபிக்கவே முடியாது. நிரூபிக்கவே முடியாது. அல்லாஹ் ஃபஸ்லன் நம்மளுடைய அமலை ஏற்றுக்கொண்டால் ஒழிய. அப்போ நாம எப்படி சொர்க்கத்துக்கு போவோம்? எப்படி நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்? 1,24,000 நபிமார்கள் தோன்றினார்கள். 1,24,000 நபிமார்கள். அவர்களுக்கு இல்லாத சிறப்பிற்கு பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். என்னுடைய கடைசி உம்மத் வரும் வரை சொர்க்கத்துள்ளே நான் நுழைய மாட்டேன் என்று சொல்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஜாத்தை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜாத்துடைய உம்மத்தாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்களுடைய அருமை பெரும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஆசைப்படுறது இல்ல, ஸலவாத் ஓதுறது இல்ல. இன்னல்லாஹ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, நபியின் மீது நிச்சயமாக அல்லாஹ் ஸலவாத் சொல்லுகிறான். நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான். சாதாரணமா சொல்ற அல்லாஹ் கண்டிப்பா நான் ஸலவாத் சொல்றேன். உறுதி செய்யறான் பாருங்க அல்லாஹ். இன்னே போட்டு இன்னல்லாஹ, கண்டிப்பா நான் ஸலவாத் சொல்றேன். பொடுபோக்குத்தனமா நினைச்சிடாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொல்ல நினைச்சிடாதீங்க. நானும் சொல்றேன், என்னுடைய மலக்குகளும் சொல்றார்கள். யாருக்கு? பெருமானார் மீது ஸலவாத் சொல்லுகிறார்கள். எனவே ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க அந்த நபி மீது. யாருக்கு இந்த கிடைக்கும் இந்த பாக்கியம்? அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்துறா ஸலவாத் சொல்ல சொல்லி. எத்தனை பேர் நம்ம ஸலவாத் ஓதுகிறோம்? மீலாதை நாம் கொண்டாடுகிறோம். பெருமானாரை சொன்னதை செய்து கொண்டாடினா சிறப்பு. அவருடைய சுன்னத்தை முழுமையாக பேணி கொண்டாடினா சிறப்பு. அவர்கள் மீது ஸலவாத்தை ஓதி கொண்டாடினா சிறப்பு. அப்பதான் அவருடைய தவஜ்ஜுஹாத் நம்ம மீது படும். மௌலூத் ஷரீஃப் ஓதுறோம், அவர்களை பத்தி பேசுறோம், நம்முடைய ஹால் எப்படி இருக்கு? இப்ப நான் பேசுறேன், என்னுடைய ஹால் என்ன வெளியே தெரியாது யாருக்கும். நான் எப்படிப்பட்ட பாவியா, சீதேவியா, நல்லவரா, கெட்டவரா தெரியாது. பெருமானாருக்கு தெரியும். பேசுறவுடைய விஷயம் இருக்குதா, ஹால் இருக்குதா, அமல் இருக்குதா, அவர்களுக்கு தெரியும். அப்ப நம்ம அல்லாஹ் ரசூல் நம்மளை பார்க்கறாங்க. நாம ஓதக்கூடிய ஸலவாத் அல்லாஹ் ரசூல் பார்த்தா போதும். யாருக்காக அமல் செய்ய தேவையில்லை. ஏன்? யாருக்காக யாரும் பதில் சொல்ல முடியாது. யாருக்காக யாரும் கியாமத்தில் நிக்க முடியாது. நமக்காக நிக்கக்கூடிய ஒரே ஜாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்காக வாதாடக்கூடிய ஒரே ஜாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயும் வந்து நிக்க முடியாது, தகப்பனும் நிக்க முடியாது, நெருங்கிய நண்பரும் நிக்க முடியாது, நம்முடைய உஸ்தாது நிக்க முடியாது, நம்முடைய பெரிய இமாம்கள் யாரும் நிக்க முடியாது. அவர்கள் கையை தூக்கி நம்மளை உள்ள கூட்டிட்டு போனாலே ஒழிய
அப்படிப்பட்ட பெருமானாரை எப்படி கொண்டாடணும்? இந்த நபி இல்லை என்றால், இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் நமக்கு லைலத்துல் கத்ர் கிடையாது. இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் நமக்கு பெருநாள் தினம் கிடையாது. இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லை என்றால் நமக்கு பராத் கிடையாது, மிஅராஜ் இரவு கிடையாது, சிறப்புக்குரிய நாள் எதுவுமே கிடையாது. ஏன் இந்த நாட்கள் என்ன? அந்த 5 இரவுகள் சிறப்புக்குரிய இரவுகள். இது எதனால அல்லாஹ் கொடுத்தான்? இந்த இரவுகளை எதனால இந்த இரவுகளை அல்லாஹ் கொடுத்தான்? முன்னுண்டான நபிமார்கள், அவருடைய உம்மத்துமார்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்தார்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவருடைய உம்மத்தாகிய நமக்கு ரொம்ப வயசு கம்மி. அப்ப மற்றவர்களுக்கு, மற்ற நபிமார்களுடைய உம்மத்துமார்களுக்கெல்லாம் வயசு ஜாஸ்தி. அல்லாஹ் தஆலா நமக்கு மட்டும் வயசை குறைச்சிட்டான். ஏன் குறைச்சான்? இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் ஒரு வாய்ப்பு தயதான் இன்ஷா அல்லாஹ் பேசிக்குவோம். மற்ற உலமாக்கள் பேச வேண்டியது இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.